அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இப்ப எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே மெல்ல மெல்ல வெளியே அமைச்சிருவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, என்ன பண்ணி இப்ப திருப்பி நம்ம இருப்பை காட்டிக்கலாம், இருப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில சனாதன தர்மத்தை எதிர்க்கிறத பத்தி மறுபடியும் பேசியிருக்காரு. ஏற்கனவே டெங்கு, கொசு, மலேரியா அப்படிங்கிற மாதிரி சனாதன தர்மத்தை இழிவா பேசி இப்ப மக்கள் இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவர் ஏங்க இந்த மாதிரி அடி வாங்கியும் திருப்பி இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்கலாம். இதற்கு காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்களை ஒரு டிராப்ல இவர் கொண்டு போய் சிக்க வைக்க நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, சர்ச் மைனாரிட்டிஸ் இவங்கெல்லாம் இந்த தடவை எப்பவுமே ட்ரெடிஷ்னலா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க பிரேக் அவே பண்ணி எல்லாரும் போய் விஜய் அவர்களுக்கு, எல்லாரும்னு சொல்ல முடியாது, பட் மெஜாரிட்டியான ஆட்கள் அந்த சைடு போயிட்டாங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன சொல்லணும், ஐயா இங்கே பாருங்க, உங்களோட காசை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அதனால இந்த பிளாக் ஓட்டிங் பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே விஜய் அவர்கள் யோசிக்கலாம், ஐயோ இவங்க எப்படி பண்ணாங்களே, ஸோ நாமளும் கொஞ்சம் அந்த பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறாக இருக்கும். மக்கள் உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் +or- 6 months. நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் உங்களை பெருசாக கேள்வி கேட்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ட்ராப்ல போய் விழுந்து இந்த கீழ்த்தரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, தயவு செய்து அதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தமிழக குடிமகனாக, இந்திய குடிமகனாக, தமிழ் பேசக்கூடிய இந்திய குடிமகனாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி திமுக எந்த விஷயமாவது பண்ண முடியலன்னா நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அந்த விஷயத்த பேசி இங்கே ஒரு சென்டிமெண்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது 2019 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 2024 அது தோல்வி அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் அதை ஏற்றுக்கல. ஸோ இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காம்படிட்டிவா அவங்களை யார் எதிர்க்கிறா, பிஜேபியை பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய சக்தி நாங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஐடியா என்னன்னா, பிஜேபி எதிர்ப்போம், நாங்கள் வந்து இந்துக்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டிமெண்ட்ஸை அவர் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு போக வேண்டும், அதுதான் அவருக்கு நல்லது. அப்போ இந்த விஷயத்தில் அவர் ஒரு புரிதலோடு செயல்படுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா மாற்றம்னா இதுதான் மாற்றம், பொலிட்டிக்கல் கல்ச்சர்லேயும் மாற்றம் வரணும், அது நடக்கும் நம்புகிறோம்.